Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவீந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் போன் from 10,000 to 1 lakh rupees. கண்டிப்பா நிறைய பேர் யோசிக்கலாம் 10,000 ரூபாய்க்கு கேமிங் ஸ்மார்ட் போன் எப்படி கிடைக்கும்? என்ன காமெடி பண்றேன்னு கண்டிப்பா கேட்பீங்க. ஆஃப் கோர்ஸ் 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு கேமிங் ஸ்மார்ட் போன்லாம் கிடைக்காது. பட் ஆனா 10,000 ரூபாய் பட்ஜெட்லயும் எனக்கு ஓரளவுக்கு கேமிங்கும் நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏத்த ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் கேம் பிளேவுக்கு ஓரளவுக்கு கன்சிடரபிளான ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ் அதான் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ண போறேன். அண்ட் கேமிங் ஸ்மார்ட் போனும் லிஸ்ட்ல இருக்கு, வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான கேமிங் ஸ்மார்ட் போன் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கேமிங் ஸ்மார்ட் போன் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால நீங்கள் ஹார்ட் கோர் கேமர், நான் கேமிங்காக தான் ஸ்மார்ட் போன் வாங்குறேன், நான் ஹெவியாக கேம் விளையாடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த பட்ஜெட்டை கன்சிடரே பண்ணாதீங்க. உங்களுடைய பட்ஜெட் வேறு. பட் இந்த பட்ஜெட் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட 10,000 ரூபா தான் பட்ஜெட் இருக்குது. பட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே நான் ஓரளவுக்கு கேம் ப்ளே பண்ணணும். எப்போவாது டைம் பாஸ்க்கு கேம் ப்ளே பண்ணுவேன். இந்த பிஜிஎம் மாதிரியான கேம்ஸும் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான கேம்ஸுமே நான் ப்ளே பண்ணணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா போக்கோட M6 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். கேமிங் சென்ட்ரிக்காகவும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கேம் ப்ளே உங்களுக்கு எல்லா கேம்ஸுமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் கேம் ப்ளேவும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யூசர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸாக இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது போக அடுத்து டிஸ்பிளேயுமே உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டு தான் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அது ரெண்டுமே இதில் இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது போக பேட்டரியும் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா தான் இருக்கும். 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் கேமிங் சென்ட்ரிக்காக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனும் இது கிடைக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்கலாம், சரி 10,000 ரூபாய்க்குள்ள கேம் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ இருக்குது. போக்கோட C55 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படின்ற ப்ராசஸரோட 7,000 ரூபாய் செக்மெண்ட்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் அதர்வைஸ் தாண்டி பார்க்கும்போது HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் இருக்கும். 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான், 5000 mAh பேட்டரி மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த ப்ராசஸர் ஹீலியோ G85 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வந்தப்போ 15,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி தான் அப்போ லான்ச்சும் பண்ணாங்க. கேமிங் சென்ட்ரிக்காக ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ அந்த ப்ராசஸர் 7,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது அப்படின் போது இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் கிடைக்கும். அதே மாதிரி இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 12i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதுலேயுமே இதே ஹீலியோ G85க்கான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் AMOLED டிஸ்பிளே எல்லாம் இருக்கும். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்களும் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000லேருந்து 9,000 அந்த செக்மெண்ட்டில் வரும். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸோட ஒரு கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாமே ஒரு நல்ல ஆப்ஷனாக அண்டு 10,000 ரூபாய் செக்மெண்ட்லையுமே இருக்குது. அடுத்து இப்போ உங்கள் பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் ஏற்றி 15,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு போனோம்னா இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 30 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளேலாம் முக்கியம். பட் அதை தாண்டி ஸ்டோரேஜ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு கேம் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 3GB 4GB அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கேமை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் அதோட சைஸே 3GB இருக்கும். இது போக நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜை பிடிச்சிக்கும். அண்ட் எப்போவுமே ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்ன தான் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அந்த மொபைலில் இருந்தாலுமே ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸரால் அதை ரன் பண்ணி நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 30ல் பார்த்தீங்கன்னா 8GB 256GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனே 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் 256GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்றது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை இதுக்காகவே கன்சிடர் பண்ணலாம். இது போக பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போதுமே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த செக்மெண்ட்டில் ரீசனபிளான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் டிஸ்பிளேயுமே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான். பட் 120 ஹெர்ட்ஸ் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் காம்பினேஷனில் இருக்கும். பேட்டரியுமே 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. மெயினாக இந்த சார்ஜரில் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது என்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேம் விளாண்டுருக்கீங்க, சடனாக மொபைலில் வந்து உங்களுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணிக்கிட்டு கேமிங் விளாடலாம். அப்படி விளாடும் போது டேரெக்டாக மொபைலுடைய பேட்டரிக்கு அந்த பவர் போகாமல் சர்க்யூட்டுக்கு போயிட்டு அதன் வழியாக பவர் சோர்ஸ் வரும். நீங்கள் இப்போ கேம் விளாடும் போது உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் ஆகாது அப்படின்னும் போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ எப்போவுமே ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இதில் ரெக்டிஃபை ஆகும், இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்குது.
அதனால் 15,000 செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் நோட் 30யும் கேமிங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அண்டர் 20,000 ரூபா செக்மெண்ட்டில் பார்க்கக்கூடியவங்களுக்கு போக்கோவோட போக்கோ X5 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 18,500 கிட்ட ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. 6+128GB வேரியன்ட் கிடைக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஆக்சுவலி கேமிங்க்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ராசஸரும் கூட. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக டிஸ்பிளேயுமே 120 Hz ரெஃப்ரெஷ் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ AMOLED டிஸ்பிளேவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது அப்படின்றதால கண்டிப்பாக உங்களுக்கு விஷுவலாக கேமிங் விளையாட நல்ல ஒரு விஷுவல் கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். அண்ட் பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதனால் ஹோல்சமாக பார்க்கும்போது இந்த 18,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசஸரோட ஒரு நல்ல கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஆகும் இந்த போக்கோ X5 Pro இருக்குது. அதனால் இந்த செக்மெண்ட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 21,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro. ஆக்சுவலி இது டெடிக்கேட்டாக கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இதுலேயுமே 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் கிடைக்கும். அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8050 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் விட ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டாப் நாச்சாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் டிஸ்பிளேயுமே 120 Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது போக 5000 mAhக்கான பேட்டரி 45 வாட்ஸ்க்கான சார்ஜர், இதுலேயுமே பைபாஸ் சார்ஜிங்கான டெக்னாலஜி அப்படின்றது இருக்கும். அண்ட் இது போக கேமிங் சென்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள உங்களுக்கு கேமிங் மோட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது போக 4D கேமிங் வைப்ரேஷன் அண்ட் 4130 mm2க்கான வேப்பர் சேம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஹீட்டிங் பெருசாக ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேருமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள உங்களுக்கு கேமிங் மோட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேமிங் சென்ட்ரிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அதனால் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பரவாயில்ல, இன்ஃபினிக்ஸும் இப்போ நிறைய இந்த கேமிங் சென்ட்ரிக்காக பர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பேசும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அடிப்படுது அப்படின்றது நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதுவே உங்களுக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வேறு பிராண்டு கிடையாது கேட்டிங்கன்னா நீங்கள் iQoo உடைய Z7 Pro கூட கன்சிடர் பண்ணலாம். இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நான் இன்ஃபினிக்ஸில் சொன்ன அந்த டிமென்சிட்டி 8050 விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் கொடுக்கும். பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு தான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது போக 120 Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும். பட் கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க. கர்வ்டு டிஸ்பிளே கேமிங்க்கு உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துங்க. அதேமாதிரி பேட்டரியும் கொஞ்சம் கம்மி, 4600 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நான் மெயின் ரீசன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கேமிங் சென்ட்ரிக்காக நான் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம். ஏன்னா கண்டிப்பாக பேட்டரி நமக்கு ரொம்பவே முக்கியம் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு. ஸோ அதில் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ பேட்டரி 4600 இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு iQoo பிராண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. அண்ட் iQooவில் பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்கள் கேமிங் சென்ட்ரிக்காக உள்ள மான்ஸ்டர் மோட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேமிங் சென்ட்ரிக்காகவும் இருக்கும். ஸோ அதனால் கேமிங்க்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் 4600 பேட்டரி அப்படின்றது தான் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இதில் இருக்குது. அதர்வைஸ் இதுவுமே கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அடுத்து உங்கள் பட்ஜெட்டை 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக போக்கோவோட போக்கோ F5 5G இதை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் 8GB 256GB வேரியன்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 256GBக்கான ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்குது. இது போக பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போதுமே ஸ்னாப்ட்ராகன் 7+Gen 2 அப்படின்ற ஒரு சூப்பரான 4nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ப்ராசஸராக இருந்தால் அந்த ஸ்னாப்ட்ராகன் 870 இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் விடவுமே கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான நியர்லி உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்கும். அதனால் கேமிங் சென்ட்ரிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அதில் எதிர்பார்க்க முடியும். இது போக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே 12-பிட்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கலர்ஃபுல்லான ஒரு பஞ்சியான டிஸ்பிளேவாகவும் இருக்கும். ஸோ இதுவுமே மேபி கேமர்ஸ்க்கு அந்த கலர்ஃபுல்லான விஷுவல் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போக 5000 mAhக்கான பேட்டரி 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. மெயினாக 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக்லாம் கிடைக்காது. பட் இதில் இருக்கும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கூட ப்ளக்இன் பண்ணி நீங்கள் கேம்ஸ் நிறைய பேர் கேம் விளையாடும்போது அந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ப்ளூடூத் நெக்பேட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது சப்போர்ட்லாம் இதில் இருக்குது அப்படின்றதுனால கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து உங்களுடைய பட்ஜெட்டை 30,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு போகிறீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் யூசேஜ்லேருந்து சொல்கிறேன், iQoo
Neo 7 Pro. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் iQoo Neo 7 Pro தான். கண்டிப்பாக கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா Snapdragon 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் தாராளமாக கிடைக்கும். கேமிங் சென்ட்ரிக்காக உங்களுக்கு எந்த லேகும் இல்லை. நான் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்குமே கேமிங் சென்ட்ரிக்காக பெருசாக லேக்ஸ் எதுவுமே இல்லை. பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் போயிடுங்க. இந்த 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வாங்காதீங்க. பட் 256GB ஸ்டோரேஜ் போகும்போது 35,000 ரூபாய்க்கு மேலே தான் காஸ்ட் போகும். பட் என்னுடைய சஜஷன், கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டோரேஜ் வாங்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ், ஃபுல் பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு பொட்டன்ஷியலாக நீங்கள் எடுத்துக்க முடியும். இது போக 120Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக 30 நிமிஷத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி லைஃபை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, என்னோட யூசேஜ்லேருந்து கேம்ஸ் விளையாடும் போது நான் மீடியமாக கேம்ஸ் விளையாடுவேன். ரொம்ப ஹெவியெல்லாம் கேம் விளையாட மாட்டேன். ஸோ மீடியமாக எப்போவாது ஒரு 1 டேக்கு ஒரு 1 hour கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு பட்சத்தில் எனக்கு ஒரு 8 to 10 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் அப்படின்றது வருது. இதே நான் அந்த கேம் ப்ளே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா 10 to 12 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃபும் எனக்கு வருது. ஸோ அதனால் அந்த அளவுக்கான பேட்டரி லைஃப் வந்து ஒரு நல்ல டீசெண்டான பேட்டரி லைஃப் தான், குறலாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, 120 வாட்ஸ்க்கான சார்ஜரும் இருக்குது, டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது அப்படின்னும் போது, அண்ட் ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், கர்வ்டு டிஸ்பிளேவும் கிடையாது அப்படின்றதுனால தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் நினைக்கிறேன். கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு 35,000 செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து இப்போ 35,000 ரூபாய்க்கு மேலே 40,000, 45,000 மாதிரி செக்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, என்னுடைய சஜஷன் என்னன்னா, 40,000, 45,000 செக்மெண்ட்டில் கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா iQoo Neo 7 Pro 35,000 ரூபாய்க்கு கிடைக்குதுல, இதுக்கே நீங்கள் போயிடுங்க. நீங்கள் வந்து 40,000, 45,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்க வேணாம். ஏன்னா அதெல்லாம் விடவுமே இந்த iQoo Neo 7 Proவில் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அதனால் என்னுடைய சஜஷன், நீங்கள் 40,000, 45,000 செக்மெண்ட்டில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா, ஒன்று iQoo Neo 7 Pro 35,000 ரூபாய் கிடைக்கல, இதே வாங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு 50,000 செக்மெண்ட்டுக்கு போயிடுங்க. 50,000 செக்மெண்ட்டில் பார்க்கும்போது iQoo 11 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். கேமிங் சென்ட்ரிக்காக உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆக்சுவலி அது iQoo Neo 7 Pro விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். Snapdragon 8 Gen 2க்கான ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேமே 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான 2K டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ நமக்கு iQoo Neo 7 Proவில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடச்சிதா. பட் இதில் பார்த்தீங்கன்னா 144Hzக்கான இன்னும் கொஞ்சம் ஹையர் ரெஃப்ரெஷிங் ரேட்டுக்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இருக்கும். அண்ட் கேம்ஸ்லையுமே உங்களுக்கு ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணும். அண்ட் நம்ம iQoo Neo 7 Proவில் சொன்ன மாதிரி இந்த மோஷன் கண்ட்ரோல், 4D கேமிங் வைப்ரேஷன் உள்ள கேமிங் சென்ட்ரிக்காகவும் பார்க்கும்போது எல்லா விஷயங்களுமே இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் பேட்டரியுமே 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது iQoo Neo 7 Pro விட உங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் ப்ரைஸ் ரேஞ்ச் 35,000 ரூபாய்க்கு Snapdragon 8+ Gen iQoo Neo 7 Proவில் கிடைக்குது. பட் அதுலேருந்து 50,000 ரூபா ப்ரைஸிங்க்கு போகும்போது அந்தளவுக்கு ஒரு கிராஜுவலான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பர்ஃபார்மன்ஸில் இருக்காது. பட் இருந்தாலும் அதை தாண்டி அந்த 144 வாட்ஸ்க்கான 2K டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் அண்ட் கேமரா மெயினாக நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதெல்லாமே உங்களுக்கு கேமிங் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா 50,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் போங்க. சரி, இப்போ என்னோட பட்ஜெட் 50,000 ரூபாய்க்கு மேலே தான். நான் அதுக்கு மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு ரியலான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றதே கிடைக்கும். ஆக்சுவலி இந்தியாவில் இப்போதைக்கு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிராண்டுக்கிட்டே தான் இருக்குது. ஏசஸுடைய ROG ஸ்மார்ட் ஃபோன். ROG ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் நம்ம கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா கேமிங் சென்ட்ரிக்காக நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கேமர்ஸ்க்காகவே லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா அது ROG ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் அப்படி என்ன மெயினாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 165Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்கே உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ 165Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் டிஸ்பிளே உங்களுக்கு கேமிங் சென்ட்ரிக்காக கம்ப்ளீட் ஃபுல் பொட்டன்ஷியலோட சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ், அல்ட்ரா ஹை கிராஃபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது தி பெஸ்ட்டான டிஸ்பிளே இருக்கும். இது போக பர்ஃபார்மன்ஸுமே Snapdragon 8 Gen 2 கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ். அதனால் பர்ஃபார்மன்ஸ்லையும் குறை இருக்காது. இது போக பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAhக்கான பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போவுமே நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது பேட்டரி லைஃப் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு பெரிய பேட்டரி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுவும் இதில் இருக்குது. இது போக உங்களுக்கு கேமிங் சென்ட்ரிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கும். ஹார்ட்வேர் சைட்லையுமே சரி, சாஃப்ட்வேர் சைட்லையுமே சரி, நிறைய விஷயங்களை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. மெயினாக அந்த கேமிங் ட்ரிகர்ஸ், ஸோ அந்த ட்ரிகர்ஸ்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். இது போக உங்களுக்கு கூலிங் பேட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணி மொபைலில் கூல் டவுன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் வைஃபை ஆண்டனா பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மொபைலில் சைட்ஸில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக சிக்னல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கும். அண்ட் அதற்கான பிளேஸ்மெண்ட்டுமே நீங்கள் கேம் விளையாடும் போது உங்களுடைய ஹேண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அண்ட் சார்ஜிங் போர்ட்டுக்கான பிளேஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணி கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதனால் கேமிங் சென்ட்ரிக்காக கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் உங்களுக்கு 50,000 மேலே இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 75,000 கிட்ட வரும். ஸோ அந்த ப்ரைஸிங் ஓகே அப்படின்னு பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஏசுசுரி ROG ஸ்மார்ட் ஃபோன் போகலாம். கேமிங் சென்ட்ரிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்களோட இன்க்ளூட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அடுத்து இப்போ 50,000 அபோவ் செக்மெண்ட் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக நிறைய பேர் ஐஃபோனையும் தூக்கிட்டு வருவீங்க. ப்ரோ ஐஃபோன் நல்லா இருக்குமா கேமிங்க்கு, ஐஃபோனை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் ஆக்சுவலி ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஐஃபோன் அப்படின்றது கேமிங்கான ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது. கேமிங்காக நீங்கள் ஐஃபோன் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே உங்களுக்கு கேமிங் வந்து ஐஃபோனுக்கு நிகரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 50,000 அந்த செக்மெண்ட்லேயே கிடைக்கும். பட் ஐஃபோன் போகும்போது கண்டிப்பாக நான் வந்து ஐஃபோன் 14, 15 தான் சஜஸ்ட் பண்ணுவேன், 13 சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு 75,000 அந்த செக்மெண்ட்டுக்கு மேலே தான் ஐஃபோன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 50,000 செக்மெண்ட்லேயே அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஐஃபோன் கிரேஸ் அந்த ஐஃபோனுடைய அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா ஐஃபோன்லேயும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. பட் கேமிங்க்கான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ROG ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 75,000 அந்த இந்த செக்மெண்ட்டுக்கு கேமிங் சென்ட்ரிக்காகவே நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஈக்குவலாக பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஐஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கேமிங்காக கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் அதற்கான ப்ரைஸிங் நீங்கள் கொடுக்குற மாதிரி 75,000 1,00,000 மேலே கூட போகும். ஸோ அந்த ப்ரைஸிங் நீங்கள் கொடுக்கறதுக்கு தாராளமாக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் ஐஃபோனும் கன்சிடர் பண்ணலாம். கன்சிடரபிள் தான். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபைனலி இப்போ எனக்கு கேமிங் சென்ட்ரிக்காக ஒருத்தவங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்தந்த பட்ஜெட்டில் இந்தந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுன சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒப்பீனியன் மாறலாம். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் ஓகேன்னு தோணுதா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்க, அதையும் அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க.